ஆஸ்பத்திரி போனது தெரிஞ்சிருந்தா இவங்க இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம உடம்புக்கு என்ன ஆச்சோன்னு பதறி இருப்பாங்க. நான் பாட்டுக்கு பொய்ய திரும்ப திரும்ப அடிச்சு சொல்லிட்டேங்க. என்னை கேவலமா நினைச்சிருப்பாங்க. விடு, பார்த்துக்கலாம். மாப்ள, தோசை வைக்கிறேன். போதுமா? போதும். என்ன மாப்பிள்ள, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க. மீனா, நீ சாப்பிடுமா? சரிப்பா. ஏன் மாப்பிள்ள, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். பாண்டியன் ஸ்டோர்ஸில் எம்பிட்டு வருமானம் ஒரு மாதம்? டே, கேக்குறாருல, சொல்லு. ஒரு பெரிய குடும்பமே ஒத்த கடை வருமானத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். எங்க பெரிய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு அந்த கடையில வருமானம் வருது. இல்லை மாப்பிள்ள, நான் இந்த தொழிலில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு வந்த மொத்த சரக்கும் நம்ம கூடலேருந்து வந்தது தானே. என்ன வியாபாரம் நடக்கும், என்ன லாபம் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாதா? நேரடியாக பேசுகிறேன் மாப்பிள்ள. மீனா பேரில் தனியாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பித்து தரேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தா நீங்கள் மீனா குழந்தைன்னு தனியாக ஒரு குடும்பம் ஆயிடுவீங்க. 5க்கும் 10க்கும் உங்கள் அண்ணன்ட்ட கை நீட்டி நிற்கிறது நல்லாவா இருக்கும்? என்ன மாப்பிள்ள நான் சொல்கிறது? எங்க வீட்டில் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மீனாவும் சந்தோஷமா தான் இருக்கா. அதுதான் என் வீடு. என் வீடு இப்படித்தான் இருக்கும். என் வருமானம் என்னன்னு தெரிஞ்சுதே மீனா நான் கல்யாணம் பண்ணா. தனியா கடை ஆரம்பிச்சு தரேன் வான்னு கூப்பிடுறீங்க. அடுத்தது என்ன? அந்த வீடு பார்த்தாது வேற வீடு பார்க்கலாம்னு சொல்லுவீங்களா? இப்போ எதுக்கு டென்ஷன்? உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் மாப்பிள்ள. எங்க வீட்டில் 50 பேருக்கும் ஒரே ஆசை தான். பெரிய வீட்டுக்கு போகணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லை. தொழிலை பெருசாக்கணுங்கிற ஆசை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. அந்த தொழிலை நாங்க 4 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதா எங்களோட ஆசை. கடைசி வரைக்கும் நாங்க 4 பேரும் ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை. அதைத்தான் நாங்க செய்வோம். வீட்டை விட்டு தனியா போகணும், தனியா போய் கடை ஆரம்பிக்கணும்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைச்சதில்லை. எங்க அண்ணனும் அண்ணியும் அவங்களோட நல்லதை மட்டும் யோசிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், நாங்க யாருமே இன்னைக்கு இல்லை. கடைசி வரைக்கும் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஜீவா தான். என் அண்ணன் தம்பிக்கு உடனே இருப்பேன். அது வீடா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி. மாப்ள, சாப்பிடுங்க மாப்ள. போதும். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இம்புட்டு கோவம்? இப்ப எதுக்குப்பா தனியா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறத பத்தி பேசணும்? அவன் இப்போ உங்ககிட்ட கேட்டானா? ஏமா இதெல்லாம் கேட்டால் தான் செய்யணுமா? வீட்டோட நிலைமை, பண வசதி, வருமானம்லாம் எனக்கு தெரியாதா? பா,
தனியா கடை ஆரம்பிக்கிறதுல ஜீவாவால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. இங்க தங்க கூட்டிட்டு வந்து இதுதான் 3வது நாள். இப்படிலாம் கேட்டா அவன் பயந்துட மாட்டானா? ஏன்பா? அந்த ஓட்டு வீட்லயே ஒண்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்துடலாம்னு நினைக்கிறியாம்மா? அந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீயும் மாப்பிள்ளையும் அங்க இருக்க கூடாதுமா. ஓ, அப்போ கடை மட்டும் இல்ல, வீடு மாத்திர பிளானும் இருக்கு. அப்படின்னா இதையும் கேட்டுக்கோங்கப்பா. அந்த வீடு சின்ன வீடுதான். அந்த வீட்ல இருக்கிறவங்களோட எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல. அங்கிருந்து வெளியில வரணும் நானும் நினைச்சதில்ல. அவங்க கூடவே இருக்கானேன்னு ஜீவா மேல எனக்கு வருத்தம் இருந்துச்சு. அதுக்காக நான் அவனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வரணும்னு நினைச்சதே கிடையாது. நீங்க பேசுனது தப்புப்பா. பா, இப்ப நீங்க பேசுனதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ப்பா. இது எனக்கு நல்லதுன்னு நீங்க நினைச்சா இதுல எனக்கும் ஜீவாவுக்கும் இதனால பிரச்சனை தான் வரும். இது இனிமே பேசாதீங்கப்பா. நான் ஒண்ணு எங்க வீட்ல பணம் இல்ல, எங்க வீட்ல இடம் இல்ல, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு இங்க வரல. உங்க கூட எல்லாம் சந்தோஷமா 2 நாள் இருந்துட்டு போலாம் தான் இங்க வந்தேன். ஏய் மீனா, நீ அது கொஞ்சம் சாப்பிடுடி. மா, ஜீவா பாதிலேயே வருத்தப்பட்டுட்டு போறாமா? நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏய் மீனா, எனக்கு போதுமா? அக்காவும் மாமாவும் தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. சொன்ன பொய்யே 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரி சொல்லிருக்கலாம். பொய் சொல்லணும்னு யார் யோசிச்சா? எதையாவது சொல்லிட்டீங்கன்னு கிளம்பணும் தான் யோசிச்சேன். எங்க அம்மாவையாவது வழியில பார்க்காம இருந்திருக்கலாம். சொன்னது நம்ம தப்பு. என்னங்க பண்றது? அண்ணா நீ தானே அதெல்லாம் பேசுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு ஜீவா மாமாவும் மீனாவும் பொய் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகாம இருந்ததுக்கு மாமா எப்படி கோச்சுக்கிட்டா? அவ டாக்டர் கிட்ட போறோன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போனா. ஆனா நாம வேற எங்கேயோ போறோம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனோம். பா, என்னங்க எவ்வளவு அறிவுன்னு யோசிச்சேன். நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு என்னைய நக்கல் பண்றீங்களாக்கும். நான் தானே மாத்தி மாத்தி சொன்னேன். நானே அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன், நீ விடு. என்ன சொல்ல போறீங்க? எங்க போனோமோ அதுதான். ஐயோ, ஏன்? எப்படிங்க அதை சொல்ல போறீங்க? வேற வழி இல்லையே. இல்லங்க, உங்களுக்கு உண்மை தெரியும்னு அவங்களுக்கு தெரியாதே. தெரிஞ்சுக்கிட்டும். இல்லங்க, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அக்கா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதுவும் உங்க மேல சத்தியம் வாங்கினா. அதான் என்கிட்ட சொல்லிட்டியே. அதுவே தப்புதாங்க. அப்புறம் ஏன் சொன்ன? நீங்க கலங்கி நின்னப்போ நான் வேற என்னங்க செய்யட்டும்? எனக்கு தெரிஞ்சதா உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. அடேங்க அப்பா. ஏங்க, வெளியில அவ 2 பேரும் நம்ம மேல கோச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க இங்க உட்காந்து என்னை நக்கல் பண்றீங்களா? நம்ம ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடலையே. அவங்க என்னோட அண்ணன், நீ தானே சொல்லிக்கலாம். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல போறீங்களா? எனக்கு தெரியும்னு சொல்ல வேணாம். ஜகா மாமா சொன்னாரு, அந்த டாக்டரை போய் பார்க்க போனோம்னு சொல்லிக்கலாம். அவங்க தப்பா நினைச்சிட்டா? நினைப்பாங்களா? அவங்கள்ட்ட சொல்லாம அவங்க வாழ்க்கையில நாம முடிவெடுக்கிறதா நினைக்க மாட்டாளா? எங்களை கேட்காம எங்களுக்காக அவங்க வாழ்க்கையில் அவங்க முடிவெடுக்கலையா? அப்படிதான். இதுக்கெல்லாம் பதில் தெரியாதுங்க. நீ தான் புத்திசாலியாச்சே, சொல்ல. நான் வேணா போய் தூங்க போட்டுமா? ஏன்? நீங்க என்னை ரொம்ப ஓட்டுறீங்க. சரி சரி, உட்காரு. ஏங்க, எப்படிங்க உங்களுக்கு இப்படி சிரிப்பு வருது? நமக்கு ஒன்றும் நடக்கலை. நம்ம ஒன்றும் வேணும்னு மாற்றி சொல்லிட்டு போலையே. நம்ம நல்லது தான் நினச்சிருக்கோம். சொல்லிக்கலாம். ஜகா மாமா சொன்ன டாக்டரை பார்க்க போகணுன்னு சொல்லிக்கலாம்.
அவ திட்டினா வாங்கிக்குவோம். நானுமா ஏன் வாங்க மாட்டியா? வாங்கணுமா? வேணான்னா விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்ல நான் வாங்கிக்கிறேன். பா. வேண்டாங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு அண்ணா அண்ணி ஆஸ்பத்திரி போனாங்கன்னா அதுவும் நல்லது தானே. நாம் எப்படி சொல்றதுன்ற பிரச்சனை போயிடும்ல. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குங்க. ம். அட, ஏதோ மேலே விழுந்து கொல்ல போற மாதிரி பயப்படுற. பாவம் போல இருந்துகிட்டு என்ன பேச்சு. ஓ, பாவம் நான் சொன்னேனா? நாங்க தான் நினைச்சிட்டோம். தப்புதான். ஆ, சரி படுங்க. எங்களுக்கு தெரியுங்க, நீங்க தூங்குங்க. உனக்கு என்னதான் தெரியாது, எல்லாம் தெரியும். ரொம்ப தான். என்ன ஓட்டு ஓட்டுறா? ஏய், இன்னும் படுக்கலையா? இதோ படுத்துட்டேன். ஜீவா, பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா பாதியிலே எழுந்து வந்த? பேசிக்கிட்டு இருந்தப்பவா கொண்டே விடுவேன். உங்க அப்பா என்ன பேசினாரு பார்த்தேல்ல? என்ன பேசினாரு? உனக்கு இப்ப நம்ம வீட்ல என்ன கஷ்டம்? அங்க நமக்கு சாப்பிட வருமானம் பார்த்தலன்னு உங்க அப்பா ஏன் கவலைப்படுறாரு? என்ன குடும்பத்தை பிரிக்க பாக்குறாரா? இவரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு கொடுப்பாராம். ஏன் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு அக்கறையில் தானடா கேட்டாரு. விடு, நீ பெருசுப்படுத்தாத. பெருசுபடுத்த கூடாதா? அப்ப சாதாரணமா எடுத்துக்க சொல்றியா? இதுக்கு தான் தங்க வைக்க இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? டேய், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல ஜீவா. பொய் சொல்லாத மீனா. உங்க அப்பா பிளான் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? டேய், ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு கேக்குற? பிளான் தாண்டி. நாங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னாத்தான் பிசினஸ் பார்ப்போம். சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கேன், அப்பவும் நாங்க சேர்ந்துதான் ஆரம்பிப்போம். போச்சு சொல்லு உங்க அப்பாவை. ஏதோ எங்க அப்பா அவர் ஆசைய சொன்னாரு. நீயே பிடிக்கல, நாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி எந்திரிச்சு வந்துட்டேன். அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு இவ்ளோ பேசுற? ஏதோ ஒண்ணு உங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டு வந்த மாதிரி. இப்படி தாண்டி எல்லாம் ஆரம்பிக்கும். முதல்ல கடையை தனியா ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் வீடு தனியா கட்டித்தரேன்னு சொல்லுவீங்க. இப்படி என் வீட்ல இருந்து மொத்தமா என்ன கூப்பிட்டு வந்து உங்க வீட்டாளா மாத்தணும், அதானே உங்க பிளானு? முதல்ல கடையை தனியா ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் வீடு தனியா கட்டித்தரேன்னு சொல்லுவீங்க. இப்படி என் வீட்ல இருந்து மொத்தமா என்ன கூப்பிட்டு வந்து உங்க வீட்டாளா மாத்தணும், அதானே உங்க பிளானு? நடக்கவே நடக்காதுரே. ஜீவா கடைசி வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஜீவாவா தான் இருப்பான். என் அண்ணன் தம்பி கிட்ட இருந்து என்ன பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துடலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போக விடாம பண்ணிலாம் நினைச்சேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் நடக்கிறதே வேறடி. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கியேன், நீயா இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க. ஆமாடா, தூக்கி போடுவேன். உன்னை நம்பி வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்க போறேன் பாரு. என்ன நீ தூக்கி போட்டுருவேன்னு சொல்ற? கல்யாணம் பண்ணி வந்தா உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன், அப்புறம் என்ன? பெரிய வீடும் பணமும் நிறைய இருந்தாதே சந்தோஷமா இருப்பாங்கன்னு உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சொல்லு நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு. அவர் ஒண்ணு எந்த வீட்லயும் கேட்டதை கேட்கலையே. ரொம்ப பண்ணாத, விடு. மத்த வீட்டை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லடி. இந்த விஷயத்தை இனிமே என்கிட்ட பேசாத, தெரியாம கூட என்கிட்ட பேசாத, அப்படிதான் சொல்லிட்டேன். இப்படியே பேசிட்டு நானே கடுப்பாயி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வர போறேன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேசின பாரு, எப்படி பேசிட்டு போறான். எனக்கு நல்லா வேணும். சீ.
டேய் நாடா நீ சும்மா சின்ன பையனை விளையாடிக்கிட்டு டொங்கிட்டு சத்தா வேற. மூர்த்தி, நம்ம வசந்தா நேத்து வந்திருந்தா. யாருங்கம்மா? எந்த வசந்தா? அதான்டா உன் புதுக்கோட்டை சித்தி. ஓ, நம்ம வசந்தா சித்தியா? ம். நீங்க திடீர்னு வசந்தாண்டோன்னா நான் யாரும் எவரோ நினைச்சிட்டேம்மா. ஆமா மாமா, நானும் சொல்ல மறந்துட்டேன். நேத்து இங்க வந்திருந்தாங்க. ஓ, வசந்தாவோட மகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருந்துச்சுல்ல. போன வருஷம் பழனி பாத யாத்திரை போய் குழந்தை பிறந்திருக்கு. அதனால இந்த வருஷம் பழனியில ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்களாமா. குழந்தைக்கு மொட்டையும் போட போறாங்களாமா. அதான் வந்து கூப்பிட்டுட்டு போனா. ம், சரி சரி. என்னைக்குமா? பிப்ரவரி 26 மாமா. ஆ, சரி. வசந்தா வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. என்னம்மா? யார் போறதுண்டா? அதெல்லாம் போய்க்கலாம்மா. அது அப்போ பாப்பா விடுங்க. அது இல்லடா, தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போய் குழந்தை பிறக்குதுன்னு கேள்விப்படுறது இது தடவை இல்லை. நம்ம ஊர்ல இருந்து எத்தனையோ பேரு இங்க இருக்கிற கொன்னக்குடியில தொடங்கி பழனி வரைக்கும் பாத யாத்திரை போய் குழந்தை பிறந்திருக்கு. தனத்துக்கும் நாம எத்தனையோ கோயிலுக்கு வேண்டி இருக்கோம், ஒன்னும் நடக்கல. பேசாம தனமோ நீயோ இல்ல 2 பேருமா சேர்ந்தோ ஒரு தடவை பாத யாத்திரை போயிட்டு வந்துருங்களேன். தனத்துக்கு குழந்தை பிறந்தா நல்லது தானடா. என்ன தனம் நான் சொல்றது? ஒருவேளை பாத யாத்திரை போய் அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துட்டா நல்லது தானே. ஏன் அத்த? குழந்தை இல்லைங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? இதை வேற நீ எனக்கு தனியா சொல்லணுமாம்மா? எனக்கு தெரியாதா? உன் குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு நீ மட்டுமா? நாங்க எல்லாரும் தானம்மா ஆசைப்படுறோம். ஆசைப்படுறீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு அது நடக்கல. இனி நடக்கும் நடக்காது, விட்டுருங்க அத்த. தனோ, நான் ஒன்றும் தப்பா சொல்லல. போய் பார்க்கலாமேன்னு தானே சொல்றேன். இஷ்டம் இல்லைன்னா விடுமா. வெளியில இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்காம என்ன குழந்தைன்னு போட்டு கொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன அத்த? எனக்கு குழந்தை பிறக்கலனா என்ன உங்களுக்கு பிடிக்காதா? நான் இந்த வீட்ல இருக்க கூடாதா? அப்படியெல்லாம் இப்ப யாருமா சொன்னது? என்னால முடியல அத்த. எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சா ராத்திரிக்குள்ள குழந்தைன்னு ஏதாவது யாராவது பேசிடுறாங்க. ஏன் குழந்தை பிறக்கல? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த டாக்டர் பாத்தீங்களா? இந்த டாக்டர் பாத்தீங்களா? உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அவருக்கு பிரச்சனையா? கோயிலுக்கு போனீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? மன்சூறு தின்னீங்களான்னு எத்தனை 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 கேள்விங்க எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க. போதும் அத்தை, என்னால முடியல. ஏய், தனா. அத்த, நான் எந்த யாத்திரைக்கும் போறதா இல்ல. எனக்கு குழந்தை பிறக்கல, இனி பிறக்கவும் செய்யாது. அதுதான் இந்த ஜென்மத்துல என்னோட விதியா இருக்கலாம். விட்டுருங்க அத்த. தனோ, இல்ல குழந்தை பிறக்காம நான் இந்த வீட்ல இருக்க கூடாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். தனோ.